பிரபஞ்சம் முழுவதும் மீட்பை கொணர்ந்த நாள். இயேசு தனது சாவின் மூலம் தமக்கெல்லாம் வாழ்வை கொண்டு வந்த நாள். பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த கல்வாரி பயணத்தை துணிவோடு ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மையும் துணிவோடு இருக்க அழைப்பு விடுக்கும் நாள். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறிய இயேசுவின் அர்ப்பணத்தில் நம்மையும் இணைத்துக் கொண்ட இன்றைய திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். இன்றைய வழிபாடு 4 பகுதிகளை கொண்டுள்ளது. வார்த்தை வழிபாடு, இறைமக்கள் மன்றாட்டு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து. இப்போது நமது ஆண்டவர் இயேசு பாடுகள் பலப்பட்டு துன்பங்களை அனுபவித்து ரத்தம் சிந்தியதை நினைவுபடுத்தும் வகையில் அருட்தந்தை அவர்கள் பீடத்தின் முன்பு குப்புற விழுந்து ஜெபிப்பார். நாமும் உருக்கத்தோடு மன்றாடுவோம். மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தியும் அடியார்களுக்காக பாஸ்கா பணிகளை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பாளர்களை புனிதப்படுத்துகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Today's reading is the hymn of the suffering servant of Yahweh. By seeing his suffering, we may think that he is forsaken by God. His suffering is for our sins. He stood forsaken that we may not be forsaken. வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுள்ளார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதற்றிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொட்டி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு
அவர்கள் காண்பர். தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை. நாம் விருப்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், தம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அடைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீய செயல்களையும் அவர் மேல் சுமத்தினர். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவே இல்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரி போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகின்றி அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவருடைய அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்த பொழுது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க வழியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வில் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாக்குவார். அவர்களின் தீய செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர்
என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தார் போல் நினைவேற்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மக்களும் போலானே. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னீர். என் வாழ்வு ஒரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இயேசுவின் வாழ்வு நம் வாழ்வை போன்றுதான் இருந்தது. பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போன்றே நமக்காகவே வாழ்ந்தார் என்ற தூய பவுலின் வார்த்தைகளை நினைவு கூறுவோம். இயேசு மனிதனை, அவன் துன்பத்தை, தோல்வியை, சோகத்தை, சோதனையை அறிந்தவர் என்றும், அதே வேளையில் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாய் இருந்ததிலும், பாவமற்ற பரிசுத்தமாக வாழ்வதிலும் நமக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார் என்பதையும் விளக்குவதாக உள்ளது. துன்பம் வந்தாலும் இறை திருவுளப்படி வாழவும், துன்பப்படுகிறவர்களை இயேசுவை போல் அன்பு செய்யவும் அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். A reading from the letter to the Hebrews. Brethren, since we have a great high priest who has passed through the heavens, Jesus, the Son of God, let us hold fast our confession, for we have not a high priest who is unable to sympathize with our weaknesses, but one who in every respect has been tempted as we are, yet without sinning. Let us then with confidence draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in time of need. In the days of his flesh, Jesus offered up prayers and supplications with loud cries and tears to him who was able to save him from death. And he was heard for his godly fear. Although he was a son, he learned obedience through what he suffered.
and being made, he became the source of eternal salvation to all who obey him. The word of the Lord. Thanks be to God. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு இவற்றை கூறிய பின் தம் சீடரோடு கெதிரோன் அருகே கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசு தம் சீடரோடு அடிக்கடி அங்கு போவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களை அழைத்துக் கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கருவிகளோடும் அங்கே வந்தான். தனக்கு நிகழப்போதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அவர் அவர்களிடம் கேட்டதாவது, யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடைய இருந்தான். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் கேட்டதாவது, யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது, இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களில் ஒருவனையும் நான் அழிவுற விடவில்லை என்று அவர் கூறியிருந்ததை இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் ஊழியன் மார்க்குஸ் என்பவனை தாக்கி அவனது வலக்காதை வெட்டினார். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி சொன்னதாவது, வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ? பிறகு படை வீரரும் தலைமைத்தானும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசுத்தான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதருக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுரும் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராயிருந்தார். இயேசுவோடு பெரிய குருவின் முற்றத்தில் நுழைந்தார். அப்பொழுது பேதுரு வெளியில் வாயிலருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பரிடம் சொல்ல
ஊழியரும் காவலரும் கரியாளருக்கு உண்டாக்கி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரை வினவினர். இயேசு மறுமொழியாக சொன்னார், நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் இப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என்று அவர்களுக்கு தெரியுமே. இதை கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவன் தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தார். அதற்கு இயேசு சொன்னதால், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்ன காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர்? பின்பு அன்னாஸ் அவரை கட்டிருந்தவாறே தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, நீயும் அவருடைய சீடர்களில் ஒருவன் அல்லவா? ஆனால் மறுமொழியாக சொன்னதாவது, நான் சீடன் அல்ல. அப்போது பேதுருவால் காதறுபட்டவனுக்கு உறவினராகிய தலைமை குருக்களின் ஊழியரில் ஒருவன் பேதுருவிடத்தில் கேட்டதாவது, நான் உன்னை அந்தாரோடு தோட்டத்தில் காணவில்லையா? பேதுரு மீண்டும் மறுத்தார். உடனே சேவல் கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசுடனிருந்து பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது விடியற்காலம். பாஸ்காவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து அவர்களை காண வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? அவர்கள் சொன்னதாவது, இவன் குற்றவாளியாயிருந்தால் நாங்கள் இவரை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அதற்கு அவர்கள் சொன்னதாவது, இவனை கொண்டு போ, உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள். அதற்கு அவர்கள் சொன்னதாவது, எவரையும் கொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை. தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இவ்வாறு நிறைவேறியிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வரச் சொல்லி அவரிடம் கேட்டதாவது, நீ யூதர்களின் அரசனோ? இயேசு சொன்னதாவது, நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் யூதனா? உன் இனத்தாரும் தலைமையுர்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன செய்தாய்? இயேசு சொன்னதாவது, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல. அதி உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள்.
ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது, அப்படியானால் நீ அரசன் தானா? இயேசு சொன்னதாவது, அரசன் என்று நீ சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உண்மையா? அது என்ன? பிறகு அவன் மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி கேட்டதாவது, அவரிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவிலே ஒருவனை உங்களுக்கு விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லோரும் உரக்கு கூவினார்கள். இவன் வேண்டாம், பரவாசை வேண்டாம். அந்த வரவோசூரி கள்வன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையாடிக்க செய்தான். மேலும் முள்ளால் முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிறப்பு போர்வையை உடுத்தின. பிறகு அருகில் வந்து யூதரின் அரசே வாழ்க. என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அரைமேல் அறைந்தனர். மீண்டும் பிலாத்து வெளியே வந்து மக்களை பார்த்து சொன்னதாவது, இதோ நான் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு முன்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ மனிதன். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உரக்க சத்தமாய் கூவினார்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவை அறைந்து கொள்ளுங்கள். நானோ இவனில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு. அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும். ஏனென்றால் தன்னை கடவுளின் மகனாக்கிக் கொண்டார். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து மிகவும் அஞ்சினான். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவன்? ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினார். யூதர்களோ சத்தமாய் கூவினார்கள், இவனை விடுவித்தார். நீ செசாருடைய அல்ல. தன்னை அரசாக்கிக் கொள்ளும் எவனும்
ஏறக்குறைய அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது: இதோ உங்கள் அரசன். அவர்களோ உரக்க சத்தமாய் கூவினார்கள்: அதற்கு பிலாத்து கேட்டதாவது: உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைவர்கள் சொன்னதாவது: அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவரிடம் கையளித்தார். ஆகவே அவரை கொண்டு போனார்கள். இயேசு சிலுவை தாமை சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொதா எனப்படும் இடத்துக்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இருவரை இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்த செய்தார். நசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்றதில் எழுதியிருந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததாம். யூதர் பலர் அறிக்கையை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைவர்கள் பிலாத்துவிடம் சென்று கேட்டதாவது: ஆனால் பிலாத்து சொன்னதாவது: நான் எழுதியதுதான். சிலுவையில் அறைந்த பின் படையில் அவருடைய உடலையும் 4 பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்துக் கொண்டனர். அங்கியும் எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. ஆகியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது: என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போடுறார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போது இயேசுவின் சிலுவை அறையில் அவருடைய தாயின் சகோதரியும் கிளியோபாவின் மனைவியான மரியாளும் மதலின் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அவர்கள் தாம் அன்பு செய்த சிலரையும் கண்டு தம் தாயை நோக்கி சொன்னதாவது: அம்மா, இவரே உம் மகன். பின் தன் சிலை நோக்கி சொன்னதாவது: இவரே உம் தாய். அந்நேரம் முதல் அந்த சிலர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக் கொண்டார். பின் எல்லாம் நிறைவேறு என்று அறிந்த இயேசு மறைநூல் நிறைவேறும்படி சொன்னதாவது: தாகமாயிருக்கிறது. அங்கே ஒரு பாத்திரத்தில் நிறைய காடி இருந்தது. அது கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவள் வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் இயேசு சொன்னதாவது: எல்லாம் நிறைவேறிற்று.
சாய்த்து ஆவி கையளித்தார். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தலா என்று சொல்லி கால்களை முறித்து பிணங்களை இழுத்துவிடவும் பிலாத்துவிடங்களை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறைந்த இருவரின் கால்களை முறித்தார்கள். பின் இயேசுவிடம் வந்து அவர் ஏற்கனவே இருந்திருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. இதை பார்த்தவனே இதற்கு சாட்சியம் கூறியுள்ளார். அவனுடைய சாட்சியம் உண்மையானதே. தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் விசுவாசம் கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் உரிபடாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கு இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் உருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறுபாடு. அங்கே அறிவத்தையாவும் சூசை என்பவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக்கொள்ளவில்லை. மேற் சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்து நிகழ்ச்சிகளுக்கு எடுத்துள்ள பிலாத்துவிடை கேட்டார். பிலாத்து விடையளித்த பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிகோதேமுஸ் கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போலும் அகிழ்த்தூரும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருளுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறைந்த இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய நற்செய்தியை நாம் கேட்டோம். இயேசுவுடைய பாடுகளை காலை தியானித்து அவர் சிலுவையிலே மரித்து இதோ இப்பொழுது திருச்சிலுவை ஆராதனை வழிபாட்டிலே இருக்கின்றோம். இந்த திருச்சிலுவை நமக்கு எல்லாம் தெரியும். இது இயேசுவை தொடுவதற்கு முன்பாக
ஒரு பாவப்பட்ட ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட ஒரு அடையாளம். கல்வர்களுக்காக சமூகத்திலே தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், சட்டத்தை மீறியவர்களுக்கு கொடூர தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை அடையாளமாக பார்க்கப்பட்ட சிலுவை. இந்த சிலுவை மரம் எப்பொழுது இயேசு சுமந்து கொண்டாரோ அந்த சிலுவையினுடைய அடையாளமே மாறிவிடுகிறது. அந்த சிலுவையினுடைய தோற்றமே மாறிவிடுகிறது. அந்த சிலுவையினுடைய அர்த்தமே மாறிவிடுகிறது. ஆக பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எப்பொழுது இயேசுவின் கரம் தொட்டதோ அப்பொழுது மன்னிப்பின் அடையாளமாக மாறுகிறது, வாழ்வின் அடையாளமாக மாறுகிறது. ஆக இந்த சிலுவையை தான் இயேசு நமக்கு சொல்கின்றார், நீங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள். ஆக சிலுவை இல்லாத கிறிஸ்துவம் இல்லை. கிறிஸ்துவத்திலே சிலுவை தான் மையம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் கிறிஸ்துவை நேசித்து அவரை பின்தொடர விரும்புகின்றானோ அவன் சிலுவையை சுமந்துதான் செல்ல வேண்டும். சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவை நம்மால் பின்தொடர முடியாது என்பதை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அது இயேசுவே சொல்கின்றார், என்னை நேசிக்கக்கூடியவன் நான் கொடுக்கும் சிலுவையை நேசிக்க வேண்டும். அவன் என்னை நேசித்து சிலுவையை புறந்தள்ளக்கூடிய கிறிஸ்துவன் வேறற்ற கிறிஸ்துவனாக இருக்கின்றார். அவனுடைய விசுவாசம் ஆழமாக இல்லை, அவனுடைய நம்பிக்கை மேலோட்டமாக இருக்கின்றார். ஏதோ பேருக்கான கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக சிலுவையை நேசிக்காத கிறிஸ்தவம் ஆழமற்ற கிறிஸ்தவமாக இருக்கின்றார். ஏன் நம்மில் பல பேர் கூட கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கின்றோம், ஆனால் அவர் தரக்கூடிய சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆக இத்தனை வாரங்களாக சிலுவை பாதையை கடந்து வந்த நமக்கு சிலுவையின் அர்த்தம் புரியும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கவலை எல்லாம் சிலுவையின் நிழலாகவே நமக்கு பின்தொடரக்கூடிய ஒரு உண்மை. அதை வேண்டாம் என்று சொல்லுவது ஒரு அர்த்தமற்ற கிறிஸ்தவம். மாறாக எது என் பின் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை அதை சுமக்க எனக்கு வலு உண்டு என்பது சொல்வதுதான் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆழமான கிறிஸ்தவத்தை வாழ்வதற்கு இதோ இங்கே சிலுவையை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுக்கின்றார். தான் சிலுவையை ஏற்றது போல் தன் சீடர்களும் சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு இன்றைக்கு விரும்புகின்றார். அதை வாழ்ந்து நமக்கு காட்டிவிட்டார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை அவமானத்தின் சிலுவை என்று பார்க்கப்பட்ட சிலுவை, அடிமைகள், பாவிகள், துரோகிகள், சமூக விரோதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த சிலுவை இதோ உலக மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிசை கொடுக்கின்றார். விண்ணக தந்தை தன் அன்பு மகனுக்கு கொடுத்த பரிசுதான் இந்த சிலுவை. அந்த இயேசு கிறிஸ்து தன் தந்தை கொடுத்த அந்த சிலுவையின் வழியாக நமக்கு அற்புதங்களை செய்து வருகின்றார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் தகுதிக்கு மேலாகவே கடவுள் நமக்கு பரிசை அதை விட்டு சென்றிருக்கின்றார். அந்த சிலுவை நமக்கு என்ன கொடுத்தது என்ற கேள்வி ஒவ்வொருவரும் இன்று கேட்கிறோம். What the cross of Christ has given to each one of us. இயேசு கிறிஸ்து முத்தமிட்டு தழுவி அந்த சிலுவை உலக மக்களாகிய நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையில்தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கின்றது. The cross of Christ has given forgiveness for us sin. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! மக்கள் பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பாவ சுமைகளை ஆண்டவராகிய கடவுள் அந்த சுமையை பாவ மன்னிப்பு என்னும் ஒரு அற்புத ஆசையின் வழியாக சிலுவையை பாவமாக கொண்டு மனித குலத்திற்கு பாவ மன்னிப்பை வழங்கியிருக்கின்றார். பாவத்தில் நீங்கள் மடிந்து போவீர்கள், என் மீது நம்பிக்கை கொண்டால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார் என்றால் சிலுவை நமக்கு விடுதலை தருகிறது. The cross of Christ has given freedom. அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம்
பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமை என்று ஆண்டவர் சொன்னார். ஆக எல்லா நிலைகளிலும் ஏதாவது ஒரு நிலைக்கு, ஒரு பழக்கத்திற்கு, பாவ செயல்களுக்கு நாம் பாவம் அனுபவத்தில் நாம் பாவிகளாக இருந்து அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அடிமை நிலையிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் இந்த சிலுவையின் வழியாக நமக்கு விடுதலையை தந்திருக்கின்றார். இயேசு பெற்ற அந்த சிலுவை எப்பொழுது கல்வாரி மலையிலே இயேசுனுடைய கரங்கள், இயேசுனுடைய கால்கள் ஆணியால் துளைக்கப்பட்டு இயேசுனுடைய தலையிலே சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் அந்த சிலுவையை தொட்டு கழுவியதோ, இதோ அந்த நொடியிலிருந்து கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்தார். The cross of Christ has given redemption for the humanity. கடவுள் நம்மை மீட்டார். நாம் அடிமைகள் அல்ல. இதோ நம்மை மீட்பதற்கு அவர் கொடுத்த விலையுயர்ந்த பொருள்தான் இயேசு. The highest sacrifice of the Father to redeem the people is his only son. இயேசு கிறிஸ்து தகன பலியாக இயேசு கடவுள் அர்ப்பணிக்கின்றார். ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை மலையிலே அர்ப்பணிக்க அவர் முயன்றது போல் இதோ அன்றைக்கு ஆபிரகாம் செய்த அதே காரியம். ஆனால் ஆபிரகாமுடைய மகனை ஆண்டவர் தடுத்தார். ஆனால் அன்பு தந்தை தன் மகனை அந்த சிலுவை சாவிலிருந்து தடுக்கவில்லை, மாறாக அவர் கொடுத்தார். ஆக இந்த சிலுவை நமக்கு மீட்பை தந்திருக்கின்றது. இந்த சிலுவை நமக்கு விடுதலை தந்திருக்கின்றது. இந்த சிலுவை நமக்கு கடவுளுடைய மன்னிப்பை தந்திருக்கின்றது. The cross of Christ has given freedom. Cross of Christ has given us forgiveness, and the cross of Christ has given us redemption. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை நேசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என் சிலுவையை நீங்கள் நேசிங்கள். Start to love the cross of Jesus. இயேசு கொடுக்கக்கூடிய சிலுவை நீங்கள் நேசித்து சுவைத்து பாருங்கள். இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாகவே கிடைக்கும். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் எதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றீர்களோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை தருவார். ஆக அந்த விடுதலை தரக்கூடிய கடவுள் உங்களை எல்லா தீமைகளிலிருந்து மீட்டு உங்களை காப்பாற்றுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சிலுவை ஒரு அங்கமாகவே இருக்க வேண்டும். இட் ஹஸ் பிகம் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒன்றுதான் இந்த சிலுவை. It has been indispensable sign of Christian faith. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்திலிருந்து சிலுவையை யாராலும் பிரிக்கவே இயலாது. இனிமேல் எப்பொழுது இயேசு அந்த சிலுவையை சுமந்து நமக்காக உயிர் துறந்தாரோ அந்நொடியிலிருந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து சிலுவை யாராலும் பிரிக்க முடியாது. எவன் ஒருவன் அதை பிரிக்க நினைக்கின்றாலும் அவன் கிறிஸ்துவனாகவே இருக்க முடியாது. ஆக கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சிலுவையை அன்பு செய்ய வேண்டும். ஆக ஒவ்வொரு நொடியிலும் நாம் பிதாசுடன் பரிசுத்தாவின் சிலுவை அடையாளம் வந்துதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கின்றோம். ஆக அந்த சிலுவை அடையாளம் நம்முடைய மீட்பின் அடையாளம். ஒவ்வொரு ஆலயத்தின் உச்சத்தில் கோபுரத்தில் இருப்பது சிலுவையின் அடையாளம். ஆலயத்தின் மையில் இருப்பது கிறிஸ்துவனுடைய சிலுவை அடையாளம். உங்கள் கழுத்தில் நீங்கள் அடைவது கிறிஸ்துவனுடைய அடையாளம். நீங்கள் எங்கே ஆலயங்கள் இருக்கின்றதோ சிலுவையை பார்த்துதான் கண்டுபிடிப்பீர்கள் அங்கே ஆண்டவருடைய ஆலயம் இருக்கின்றது என்பதை. ஆபத்து வருகின்ற பொழுதும் நீங்கள் சிலுவையை தான் வருகின்றீர்கள். நல்லது செய்தாலும் நல்லது செய்யும் ஆரம்பத்துக்கு முன்பாக நீங்கள் சிலுவையில் அடையாளம் வருவதன் ஆரம்பிக்கலாக. எல்லா நிலையிலும் சிலுவை அடையாளம் நமக்கு தேவை. இந்த சிலுவை அன்புக்குரியவர்களை வாழ்க்கையில் மையமாக வைக்க வேண்டும். The cross should become part of your life. The cross should be between you and between God. The cross should be between you and others. The cross should be between you and the world. உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நீங்கள் சிலுவையை அமைத்து பாருங்கள். உங்களுக்கும் உலகத்திற்கும் நடுவிலே நீங்கள் சிலுவையை வையுங்கள். உங்களுக்கும் ஆயுள் அடுத்திருப்பவர்களிடம் நடுவிலே சிலுவையை வையுங்கள். அது உங்களை வழி நடத்தும். உனக்கும் கடவுளுக்கு இடையே நீங்கள் சிலுவை வை. அந்த சிலுவை தான் உன்னையும் கடவுளும் இணைத்தது. நம்மை இணைக்க கடவுள் சிலுவை கொடுத்தார். ஆக கடவுளுடைய கரத்தையும் மனிதனுடைய கரத்தையும் இணைந்து பிடிப்பதுதான் சிலுவை. ஆக என் வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டவருக்கு இடையே அந்த உறவை பலப்படுத்துவது சிலுவை. அதே போல்
என்னையும் இந்த உலகத்தின் நடுவிலே என் சிலுவை இருந்தால் இந்த உலகத்தினுடைய தீமைகள் என்னை அணுகாது. இந்த உலகம் சொல்லக்கூடிய தீமையிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்கு இந்த சிலுவை தான் எனக்கு பாதுகாப்பு. ஆக உனக்கும் உலகத்திற்கு நடுவே எப்போதும் சிலுவை இருக்கட்டும். அடுத்தபடியாக உனக்கும் அடுத்த மனிதன் இடையே நடுவிலே சிலுவை இருக்கட்டும். காரணம், சக மனிதர்களை இணைப்பது சிலுவை. இங்கே எல்லாம் நாம் கூடியிருக்கின்றோம் என்றால் நம்மை இணைப்பது கிறிஸ்துவின் அடையாளமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சிலுவை கிறிஸ்துவின் அடையாளம். ஆக நம்மை இணைப்பது, ஒவ்வொருவரையும் இணைப்பது இயேசு கொடுத்த சிலுவை. அந்த சிலுவையை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1891 ஆண்டு மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலே அவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கிறிஸ்துவின் மீது ஒரு ஈர்ப்பு அவருக்குள் வருகிறது. இயேசுடைய மறைபோதனையை கேட்கின்றார். ஆசை வருகிறது, நாம் கிறிஸ்துவனாக வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை அவருக்குள் வருகிறது. ஆக ஒரு ட்ரெயின் ஏறி சென்று ஒரு ஆலயத்திற்கு போகின்றார். ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு மனிதன் தடுக்கின்றார். எங்கே வந்திருக்கிறேன்? அப்போது காந்தி சொல்கின்றார், நான் இந்த ஆலயத்திலே சர்வீஸ் அட்டென்ட் பண்ண வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், அதற்காக நான் உள்ளே போக வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பொழுது அந்த மனிதன், உங்களுக்கு இந்த ஆலயத்திலே அனுமதி இல்லை, நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அவரை வெளியே நிறுத்தி விடுகின்றார். அந்த நொடியிலிருந்து மகாத்மா காந்திக்கு அவர் கிறிஸ்துவனாக வேண்டும் என்ற ஆசையை கைவிட்டு விட்டார். கிறிஸ்துவை மதிக்கின்றார், ஆனால் கிறிஸ்துவர்களை அங்கிலிருந்து அவர் பிடிக்கவில்லை. இது வரலாற்று உண்மை, நமக்கே தெரியும். மகாத்மா காந்தியினுடைய சொற்கள் நமக்கு தெரியும். I love Christ but not Christian என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதன் அவரை தடுக்க முடியும்? அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எல்லாம் அந்த கிறிஸ்துவத்தை இன்னும் உள்வாங்கிக் கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவை யாராவது நேசிக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் தடுக்க கூடாது. ஆக அந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் தான் சிலுவையின் வழியாக வருகிறது. உதாரணத்துக்கு அன்புக்குரியவர்களே, பவுலடிகளார் சொல்கின்றார், இன் கிரைஸ்ட் we are all sons of God என்று பவுலடிகளார் தன்னுடைய திருமடல்களில் எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று பவுலடிகளார் சொல்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அந்த உரிமை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்? அவர் சிலுவையிலே இறந்து நம்மை ரட்சணையின் வழியாகவே கடவுள் நமக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார். பவுலடிகளார் இந்த மொழியை எல்லாரும் கிறிஸ்து வழியாக இறைவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த வார்த்தைகளை 13 மடல்களில் எழுதுகின்றார். அவர் எழுதிய மடல்களில் 83 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில்தான் கடவுள் சிலுவையின் வழியாக நமக்கு பெற்றுக் கொடுத்தார். இயேசுடைய அந்த கல்வாரி வழிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை அப்பா என்று சொல்வதற்கு அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிலுவையை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிலுவையை கொடுக்கக்கூடிய சமத்துவத்தை நாம் பாராட்ட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை சிலுவையை தவிர்த்து இருந்தது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிலுவையை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இயேசுக்குள் யூதர்களும் அல்ல, கிரேக்கர்களும் அல்ல என்று பவுலடிகளார் சொல்கின்றார். ஆக இந்த உலகத்தில் எல்லாரும் சமமானவர்கள் என்பதை ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்த பிறகு அவர் காட்டிய ஒரு அதிசயம். ஆக சிலுவையின் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் சமமானவர்கள். அதுதான் இந்த சிலுவை நமக்கு காட்டிய சமூக ஒற்றுமை. அது வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த திருச்சிலுவை சொல்லக்கூடிய உண்மை, நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் உங்களை நேசிக்கின்றார். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும், எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், என் மகன் இந்த சிலுவையிலே உங்களுக்காக உயிர் துறக்கப் போகின்றார். அந்த மகனின் வழியாகவே உங்களை நான் என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டு போகின்றேன் என்று விண்ணக தந்தை அந்த கிறிஸ்துவை நமக்கு வழியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே சிலுவை என்பது சமத்துவத்தின் அடையாளம், சிலுவை என்பது ஒற்றுமையின் அடையாளம். இப்படிப்பட்ட மாண்பை உயர்த்து காட்டக்கூடிய சிலுவையை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் இயேசு இருக்கின்றார் என்றால் இயேசு கொடுக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை, இயேசு கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு தேவை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
ராயப்பருடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமை, ஒரு அதிசயம் நடக்கின்றது. இயேசு சிலுவையிலே அறந்து எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆபத்து ரோம் நகரிலே நடக்க இருப்பதை அவர் உணர்கின்றார். ரோமுக்கு சென்றால் என்னை கொன்று விடுவார்கள் என்பது ராயப்பருக்கு தெரியும். ஆகவே ரோமுக்கு போவதை தவிர்க்க பார்க்கின்றார். ஆக ரோம் நகரிலிருந்து அவர் ஓடி போகின்றார். நான் இங்கே இருந்தால் என்னை கொண்டு விடுவார்கள் என்று உயிர் பயத்தையோடு ராயப்பர் ரோமை விட்டு ஓடி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவர் முன்பாக சிலுவையை சுமந்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றார். இயேசு சிலுவையை சுமந்து ராயப்பர் முன்பாக வரக்கூடிய ஒரு காட்சியை ராயப்பர் பார்க்கின்றார். எப்பொழுது ரோமில் இருந்து தப்பித்து ஓடுகின்றார். ரோமில் இருந்தால் என்னை கொண்டு விடுவார்கள் என்பதற்காக அங்கிருந்து அவர் வெளியே வருகின்ற பொழுது இயேசு சிலுவை சுமந்து வருகின்றார். அதற்கு வரலாற்றிலே ஒரு வார்த்தை குவாதிஸ் டோமினே என்று சொல்கிறேன், எங்கே போகிறேன் என்று ராயப்பர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவரே, நீர் எங்கே போய்கொண்டிருக்கின்றீர்கள்? சிலுவையை சுமந்து எங்கே போகிறேன் என்று இயேசுவை பார்த்து ராயப்பர் கேட்கின்ற பொழுது இயேசு சொல்கின்றார், நான் மீண்டும் ரோம் நகருக்கு சென்று அங்கே சிலுவையை சாக போகிறேன் என்று சொன்னார். இது வரலாற்றில் நடந்த உண்மை. நான் மீண்டும் சிலுவையை சுமந்து ரோமிலே நான் சிலுவையை சாக போகிறேன், அதற்காக போய் கொண்டிருக்கின்றேன் என்று ராயப்பரிடம் சொன்ன உடனே ராயப்பர் அவருடைய தவறை உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம் என்று சொல்லி அவரே ரோம் நகருக்கு போகின்றார். ரோம் நகரில் தான் ராயப்பர் வேத சாட்சியாக மறைக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிலுவையை பார்த்து ஓடாதீர்கள். Do not fear the cross. அந்த வலிமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசுனுடைய அந்த கல்வாரி பணியிலே நமக்கு தாக்கக்கூடிய எல்லா சக்தியும் கொடுத்திருக்கின்றார். அந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே வரக்கூடிய ஒரே ஒரு உணர்வு, நன்றி. அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது என் நன்றி உணர்வை ஆண்டவருக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். எட்வர்ட் பிரான்ஸ் ஸ்பென்சர் என்ற ஒரு மனிதர் அமெரிக்க நாட்டிலே, எட்வர்ட் ஸ்பென்சர் என்ற ஒரு மனிதர் அவருடைய வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆறிலே 2 படகுகள் மோதிக்கொள்கிறது. 2 படகுகளே வந்த மக்கள், ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட மக்கள் அந்த படகில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திலே அதை பார்த்து அவர் என்னால் ஆனது முடிந்ததை நான் செய்வேன் என்று சொல்லி தண்ணீருக்குள் குதித்து ஒவ்வொரு மனிதராக அவர் மீட்டுக் கொண்டு வருகின்றார். ஏறக்குறைய 17 பேரை அவர் ஒவ்வொரு முறையும் 17 முறை அவர் சென்று நீந்தி ஒவ்வொரு மனிதராக அவர்கள் காப்பாற்றினார். கடைசியிலே 17 பேர் மட்டும்தான் அவரால் காப்பாற்ற முடிந்தது. இது வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். எட்வர்ட் ஸ்பென்சர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருடைய 80வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒருவர் அவரை பார்த்து கேட்கின்றார், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, குறிப்பாக அந்த நாள் நீங்கள் 17 பேரை காப்பாற்றினேன், அது ஒரு படகு விபத்திலே, அதை பற்றி உங்களுக்கு என்ன நினைவுகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய 80th பர்த்டேலே ஒருவர் அவரை பார்த்து கேட்கின்றார். அப்போது எட்வர்ட் ஸ்பென்சர் சொல்கின்றார், நான் 17 பேரை காப்பாற்றினேன், ஆனால் ஒருவர் கூட எனக்கு நன்றி சொல்ல அவர்கள் வரவில்லை. அந்த 17 பேரை காப்பாற்றக்கூடிய முயற்சியை 17 முறை தண்ணீருக்குள் குதித்து நீச்சல் அடிக்கின்ற பொழுது அவருடைய கால் நரம்புகள் எல்லாம் வலு இழந்து செயலற்று போகிறது. ஆக அந்த 17 பேரை காப்பாற்றுவதிலே அவர் வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீழ்ச்சரிலே அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக அவர் சொல்கின்றார், 17 பேரை நான் காப்பாற்றினேன், ஆனால் ஒருவர் கூட எனக்கு நன்றி சொல்ல வரவில்லை. இரண்டான சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். 10 தொழுநோயாளர்களை நான் குணப்படுத்தினேன், ஒருவர் தான் என்னிடம் வந்திருக்கின்ற, மற்றவர்கள் எங்கே? ஆக இந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை மீட்டார். ஆக கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியோடு வாழ வேண்டும், கடவுளுக்கு எப்பொழுதும் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதைக்கிறது. எனவே நம்மாத சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இயேசு இன்றைக்கு சிலுவையை சுமக்கவில்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. இயேசு சிலுவையை சுமக்கவில்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு சிலுவையை சுமக்கவில்லை என்றால் நமக்கு விடுதலை இல்லை. ஆண்டவர்
ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நீ சுமந்த சிலுவை தான் எனக்கு வாழ்வு தந்தது. நீ சுமந்த சிலுவை தான் எனக்கு பாவம் மன்னிப்பை பெற்று தந்தது. நீ சுமந்த சிலுவை தான் எனக்கு விடுதலை தந்தது. எனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் என் வாழ்க்கையிலே சிலுவை சுமக்க போகிறேன் என்று உறுதி எடுப்போம். இரண்டாவது சகோதர சகோதரிகள், இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பலம் தரும். இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வை தரும். உங்கள் கவலைகளை இந்த சிலுவை போக்கும். உங்களுடைய குறைகளை இந்த சிலுவை போக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை இந்த சிலுவை போக்கும். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது சிலுவையை உற்று பாருங்கள். உங்களுக்கு சக்தியும் பலத்தையும் ஆண்டவர் தருவார். எனவே எழுந்து நிற்போம். இந்த ஒரு நிலையிலே ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய வல்லமைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு சக்தியை தாரும். என் அன்றாட வாழ்க்கையில் நான் சிலுவைகளை பார்க்கின்ற பொழுது அதற்கு சுமக்க எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி இதோ இந்த நேரத்திலே கடவுளுடைய அருளுக்காக நாம் அன்றாடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது ஆண்டவரிடம் நம்முடைய பலவீனமான நேரங்களிலே இந்த சிலுவை நமக்கு எல்லா விதமான பலத்தையும் தர நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இதோ இயேசுடைய சிலுவை நமக்கு எல்லா வகையான பலத்தையும் தரும். ஆண்டவரே, இதோ இந்நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு சக்தியை தாரும், வல்லமையை தாரும், ஆறுதலை தாரும். இந்த சிலுவை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நடுவிலே சிலுவை பார்த்து நாங்கள் ஆறுதல் அடைய எங்களுக்கு வரத்தை தாரும். சிலுவை பார்த்து நாங்கள் நம்பிக்கை அடைய எங்களுக்கு வரத்தை தாரும். சிலுவை பார்த்து எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த எங்களுக்கு வரத்தை தாரும். எங்கள் நோய் நொடிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிலுவைக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு வரத்தை தாரும். ஆண்டவரை தவறு செய்கின்ற பொழுது நாங்கள் பலவீனமாக்கப்படுகின்றோம். அந்த நிலையில் கூட சிலுவையினுடைய அந்த மன்னிப்பு எங்களுக்கு இனி பாவம் செய்யாதே என்ற உம்முடைய குரலை எங்கள் செவிகள் ஒழிக்க செய்தரும். நீர் காட்டிய பாதை இந்த சிலுவையின் பாதை. அந்த சிலுவை எங்களுக்கு கொடுத்த அன்பை ஆழமாக உணரக்கூடிய இந்த நிலையிலே என்றைக்கும் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ்ந்து வர திறந்து வேண்டும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மையை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இரண்டாம் பாகத்தில் பங்கெடுக்க உள்ளோம். என்னவென்றால் விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். இதோ நான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பின் அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்று நம் ஆண்டவர் இயேசுவின் மரணம் அனைவருக்கும் நிறைவாழ்வளிக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்று தலை சாய்த்து தன் ஆவியை தங்களிடம் கையெடுத்த இயேசு தன் இறப்பின் வழியாக இவ்வுலகை தன்பால் ஈர்க்கிறார். நமக்காக சிலுவை மரணத்தில் தந்தையிடம் குரல் எழுப்பி பேசுகிறார். எனவே இறைவாழ்வை நிறைவாக பெற துடிக்கும் நாம் இன்று சிறப்பாக நமது உலக ஆன்மீக தேவைகளுக்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்கவும். திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் உள்ள இறை தந்தையை மாற்றுப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து எமது மாட்சியை மற்ற இடங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தி உம்முடைய இரக்கத்தின் செயல்களை பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை
ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உமது திட்டப்படி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டுதலை அறிவிருக்கத்துடன் கண்ணோக்கியரும் திரு தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபையில் பல்வேறு நிலையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். நம் ஆயர் பீட்டர் மச்சாடுவுக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவே நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையிலும் முதன் குடையால் உமக்கு உண்மையுடன் ஒழியும் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு பெற ஆயத்தம் செய்வோருக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் உன்னை இல்லாமல் இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புதுமுறை நிலையிலும் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்கிறோம். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட முறை மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டும் என மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் மண்ணை இல்லாமல் இறைவா, சிதறந்தவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்டோக்கிரனும் இவ்வாறு ஒரே திருமொழியினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையாக இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதர்களுக்காக மன்றாடுவோம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசி நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தருள வேண்டும் என மன்றாடுவோம். மௌனமாக ஜெபிப்போம்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்க்கும் வழிமரபினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தெரிந்து கொண்ட மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக் கொள்ள உமது திருவின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுமே மென்மேலும் புரிந்து கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சியை விலக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டறியுமாறு மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லா விதத்தையும் விளைவிக்கும் இடையூறுகளிலும் நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையை தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக மன்றாடுவோம். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும்பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவரின் உரிமைகளும் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியும் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையாளனை பெறுமாறு எங்களை ஆள்வோரையும் கனிவுடன் கண்ணோக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்க பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. மௌனமாக ஜெபிப்போம்.
வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையில் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவையில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாம் மூன்றாம் பாகத்தில் பங்கெடுக்க உள்ளோம். திருச்சிலுவை ஆராதனை. அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இயேசுவின் மரணத்தினால் மகிமை பெறுகிறது. இடர்களாக கருதப்பட்ட இந்த மரம் மனிதர்களுக்கு பாதை காட்டுகின்ற பலகையாகிறது. மடமையாக எண்ணப்பட்ட சிலுவை சின்னம் இயேசுவின் சாவினால் வாழ்வின் ஊற்றாக உருவாகிறது. இனி சிலுவையை கண்டு அவமானம் கொள்ள தேவையில்லை. மாறாக மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் எழ வேண்டும். சிலுவை இனி எப்போதுமே ஆராதிக்கப்பட வேண்டும். சிலுவையின் வழியாக இயேசு அருளிய நிறை வாழ்வை பெறுகின்ற விதத்தில் இத்திருச்சிலுவைக்கு ஆராதனை செலுத்துவோம். எழுந்திருக்கும். இந்த திருச்சிலுவை வழிபாட்டில் இரு பணியாளர்கள் எரியும் திரிகளுடன் இரு பக்கமும் வர, நடுவில் குருவானவர் துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை கையில் ஏந்தி வருவார். அப்போது ஆலயத்தின் முற்றத்திலும் நடுவிலும் இறுதியாக பீடத்தின் முன்பும் வந்தடைந்தவுடன் குருவானவர் சிலுவையை மூடியிருக்கின்ற துகிலை சற்று அகற்றி சிலுவையை தூக்கி பிடித்து திருச்சிலுவை மரமிதோ என்று பாட, நாம் வருவீர் ஆராதிப்போம் என்று பதிலளிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம்.
அன்புக்குரியவர்களை திருச்சிலுவையின் ஆராதனை இப்போது ஆரம்பமாகும். நன்மைக்கு நீங்கள் வருவது போல் வரிசையாக வந்து திருச்சிலுவையை நீங்கள் ஆராதனை செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முறை சிலுவையை யாரும் முத்தமிட வேண்டாம். சிலுவையின் முன்பாக நின்று இரு கரங்களை குவித்து வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோவிட் காலகட்டத்திலே சிலவற்றை நாம் கடைபிடிப்பது நம்முடைய கடமை, குறிப்பாக தொடுதல். ஆகவே திருச்சிலுவை யாரும் தொட வேண்டாம், யாரும் முத்தமிட வேண்டாம். அதற்கு பதிலாக வணக்கத்துடன் இரு கரங்களை குவித்து நாம் திருச்சிலுவையை வணங்கி ஆராதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Your
பெற்றோம். திருச்சபையின் திருவழிபாட்டில் திருப்பலியும் திருவருட்சாதனங்களும் நடைபெறாத ஒரே நாள் பெரிய வெள்ளிதான். ஏனென்றால் திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து புதுப்பிக்கும் கல்வாரி நிகழ்ச்சிகளை இன்றைய சிலுவை பாடுகள் மூலம் இயேசு நிகழ்த்திவிட்டார். எனவே நேற்றைய திருப்பலியில் வசீகரம் செய்யப்பட்ட பரிசுத்த நற்கருணை இப்போது பீடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. ஆண்டவரின் பாடுகளை தியானித்து அதில் பங்கேற்று அதன் பலனை முழுமையாக பெறும் ஏக்கத்தோடு திருவிருந்தில் பங்கு பெறுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து செல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அல்லாக்காமல் ஒரு பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமலைக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க தம்மையை பலியாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து இவரே. இவனுக்கிடத்திலிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
அன்புக்குரியவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுடைய சிலுவை பாதை மற்றும் அவருடைய திருச்சிலுவை சலுகை இரண்டிலும் கலந்து கொண்டு உங்கள் அனைவர்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வழிபாடு முடிந்தவுடனே இயேசுடைய உடலை பவனியாக எடுத்து வருவோம். இயேசுடைய அந்த உடலை பவனியாக எடுத்து வந்து புனித தெரேசாவுடைய போட்டோ அருகிலே வைக்கப்படும் உங்களுடைய ஆராதனைக்காக. எனவே திருச்சடங்கு முடிந்தவுடனே கலைய வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இருக்கையிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலிருந்து நாளை மாலை வரைக்கும் முடிந்த அளவுக்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதும் இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு விவிலியத்தை படிப்பதும் ஜெபிப்பதுமாக நீங்கள் நல்ல வகையிலே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பின் திருப்பலிக்கு உங்களை தயார் செய்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 6 மணிக்கு முதல் திருப்பலி இருக்கும். அதை தொடர்ந்த பிறகு 8:30 மணிக்கு 2வது திருப்பலி இருக்கும். 2 திருப்பலியிலே தண்ணீர் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த முறை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோலி வாட்டர், ஈஸ்டர் ஹோலி வாட்டர் கொடுக்க இருக்கின்றோம். ஆக நீங்கள் வருகின்ற பொழுது பாட்டில் எடுத்து வரும் அவசியம் இல்லை. தீர்த்தம் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்களே உங்களுக்கு அதை பேக் பண்ணி கொடுக்கின்றேன். அந்த தண்ணீர் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே வைத்து உங்களுடைய வீட்டை நீங்கள் மந்திரித்துக் கொள்ளலாம். அது புனித நீர். எனவே தயவு செய்து அதை மிகுந்த வணக்கத்துடன் அதை நீங்கள் பயன்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளை திருப்பலி 2 திருப்பலியிலும் தண்ணீர் ஆசீர்வாதம் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு பாட்டில் ஈஸ்டர் ஹோலி வாட்டர் கொடுக்கப்படும். 2 திருப்பலி இருக்கின்றது. அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு மற்றும் 8:30 மணி வழக்கம் போல் ஆங்கில திருப்பலி, அதைத் தொடர்ந்து தமிழ் திருப்பலி இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த திரு சடங்கிலே முடிந்த பிறகு அமைதியுடன் நீங்கள் கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். யாரும் பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் பேசுவதை தவிர்த்து நீங்கள் மௌனமாக வீட்டுக்கு கலந்து செல்லுங்கள். எல்லாம் முடிந்த பிறகு மன்றாடுவோம். என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீராற்றி மீட்பு செல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைப்பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கை திருமறையின் சாவி நினைவு கூர்ந்தலும் மக்கள் மீது உமது ஆசிரியவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அம்மாவுக்கு தயவுசெய்து வழியில் யாரும் வர வேண்டாம். மன்னருக்கு கொடுப்பார்கள், அதை இருந்தால் மட்டும் போதும், யாரும் தொட வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே நின்று ஆராதனை செய்ய கேட்டுக்கொள்கிறேன்.